இந்த தேர்தல் முதல் கட்ட தேர்தல் முடிந்ததும் அதற்கு பிற்பாடு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மோடியோட பேச்சு, மோடி தோல்வியை வந்து முடிவு செய்கிற ஒரு முன்னறிவிப்பாக இருக்குது அவர் பேச்சு. அவர் இஸ்லாமிய எதிர்ப்பாளனாக அவர் அடையாளப்படுத்திக்கிறார்ல, அதில் பயணம் பண்ணால் அது அவருக்கு லாபமாக தான் முடியும். இந்த சூழலில் ராகுல் காந்தியோ அல்லது எதிர்க்கட்சி சேர்ந்த இஸ்லாமிய அமைப்புகளோ மோடி மிக தீவிரமான ஒரு இந்து விரோதின்னு பேசுவது தான் சரியா இருக்கும். அந்த இந்தியாவின் பெருமுகமாக விபி சிங் உருவானார். அவரோட சீடர்களாக லாலு பிரசாத், முலாயம்லாம் வந்தாங்க. பார்த்தீங்கன்னா முழுக்க சமூக நீதி, இடஒதுக்கீடு அந்த மாதிரி விஷயங்களை கட்டமைச்சாங்க. அப்போ அந்த முகம் இன்னைக்கு ராகுல் காந்தி பின்னால வர்றதுனால தான் மோடி ரொம்ப அச்சம் கொள்றாரு. ஏறக்குறைய இங்க வந்து உதயநிதி எவ்வளவு வந்து வெளிப்படையா தன் மனசுல படுறதை வந்து எப்படி நேர்மையா பேசினாரோ அந்த உறுதி ராகுல் கிட்ட இருக்கிறதா எனக்கு தோணுது. இவரோட செங்கல், அவரோட சொம்பு ரெண்டும். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறபவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு வே. மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 190 தொகுதிகளில் தேர்தல் முடிந்திருக்கு. இந்த 2 கட்ட வாக்குப்பதிவுகளில் எந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு புறம் பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரமும் பேசுபொருளாக இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இத்தனை கட்டமா தேர்தல் நடத்துறதுக்கு இவ்வளவு இடைவெளி விட்டதுக்கு முக்கிய காரணம், தேர்தல் கமிஷன் நடத்துறதுக்கு அவங்க அவகாசம் வேணுங்கிறத விடவும் இந்த தேர்தல் கமிஷன் வந்து மோடி பிரச்சாரம் பண்றதுக்கு தோதா அதை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரே சமயத்துல எல்லா ஊர்லயும் மோடி உடனே போய் பிரச்சாரம் பண்ண முடியாது என்பதனால் அந்த அவகாசம் அவர் ஒரு ஊர்ல பண்ணிட்டு இன்னொரு ஊர்ல போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்ல உத்தரப்பிரதேசம் திருத்தி பிரிச்சு வைப்பதற்கு காரணம் என்னன்னா, மோடி ஒவ்வொரு ஊரா போய் சொல்லி அவர் தனக்கு ஆதரவை கொண்டு வரணும் என்பதற்காக இது மோடியும் தேர்தல் கமிஷனும் சேர்ந்து வடிவமைச்ச ஒரு தேர்தல் முறையா தெரியுது. இதுல இவ்வளவு கேப் போடுறதுல அட்வான்டேஜ் வந்து மோடிக்கு தான். அது பெரிய அட்வான்டேஜ் ஒண்ணு. இன்னொன்னு, தேர்தல் நெருங்க இப்போ இந்த தேர்தல் முடிந்த 2 கட்ட தேர்தல் முடியறதுக்கு முன்னாலேயே ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாலெல்லாம் மோடி திரும்பி ஜெயிச்சிருவாரோ, திரும்பி ஜெயிச்சுட்டா என்ன ஆகும், திரும்பி ஜெயிக்கிறது கஷ்டம் தான், அப்படிதான் இருந்தது, ராகுல் ஜெயிப்பாரோ அப்படிலாம் 3 மாசத்துக்கு முன்னால பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் 3 மாசம் 2 மாசம் ஆக மோடி தோக்குறது உறுதி தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. 1 மாசம் வரும்போது மோடி தோத்துருவாரு அப்படிங்கிற மாதிரியான சூழல் தென்னிந்தியாவில் இருந்த மாதிரியான ஒரு சூழல் வட இந்தியாவில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு மக்கள் மத்தியில். அவர் செல்வாக்கு பெற்ற குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கூட மோடிக்கு எதிர்ப்பானது தேர்தல் நெருங்க 1 மாசம் கிட்ட வரும்போதெல்லாம் அதுக்கு எதிராக மாறிச்சு. அதுக்கு இன்னும் துணை சேர்ப்பது போல் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த அந்த ஊழல், பத்திர மோசடி, தேர்தல் நிதி வாங்கினது, அது சம்பந்தமாக அவங்க விசாரிச்சதுன்னு சொல்லி இன்னும் பல செய்திகள் வந்து தொடர்ந்து போனதும், அப்புறம் அவங்க எம்பியை சில மாநிலங்களில் வந்து வாபஸ் வாங்கினது, சிட்டிங் எம்பியாக இருக்கிறவங்களே நான் இந்த முறை தேர்தலில் பங்கெடுக்கலன்னு சொன்னது சவுத் இந்தியாவில் இல்லை, அவங்க செல்வாக்கு பெற்ற வட இந்தியாவிலே அதெல்லாம் நடந்ததுன்னு போகும்போது மோடியோட தோல்வி வந்து தேர்தலுக்கு முன்னால் 1 மாசத்துக்கு முன்னாலே வட இந்தியாவில் ஒரு அலையாக பரவ ஆரம்பிச்சதுங்கிறது நமக்கு பார்த்தது தான். அதுக்கு பிற்பாடு இந்த தமிழ்நாட்டு தேர்தல் முடிஞ்சது. அது இப்போ கர்நாடகா, கேரளா, மற்ற உத்தரப்பிரதேசத்தில் எல்லாம் முடிஞ்சிருக்குது. இந்த தேர்தல் முதல் கட்ட தேர்தல் முடிந்ததும் அதற்கு பிற்பாடு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மோடியோட பேச்சு, மோடி தோல்வியை வந்து முடிவு செய்கிற ஒரு முன்னறிவிப்பாக இருக்குது அவரோட பேச்சு. அவரோட பேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு அவங்க சொல்ல முடியாது. மாறாக அவங்க எப்போவுமே பாஜகக்காரர்கள் எப்போவுமே என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை எதிர்க்கிறவங்களை குறித்து அவதூறு பேசுவது. எதிர்கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியோ மற்ற திமுகவோ யாரோ கொடுத்தாலும் அவர்களை வந்து அவதூறு சொல்வது. இங்கே பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான ஒரு சதியை பண்ணுறாங்க, பெரும்பான்மை மக்களுங்கிறது இந்து மக்களுக்கு எதிராக சதி பண்ணுறாங்கிறத பிரச்சாரத்தை பண்ணுறதா அவங்க பிரதானமாக பண்ணுவாங்க. அதை எப்போவுமே பண்ணாங்க. ஆனால் இந்த தேர்தல் நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டை வந்து திமுகவை வந்து ஒரு இந்து மத எதிர்ப்பு கட்சியாக இவங்க எவ்வளோ சித்தரிச்சு பார்த்து அது இங்கே செல்ஃப் எடுக்கல. அப்போ இங்கே வந்து மோடி பேசும்போது கூட தேர்தல் பிரச்சாரத்தில் அதை பேசலை. சனாதன எதிர்ப்பு ஒழிப்புன்னு உதயநிதி பேசிட்டாரு, வந்து இந்தியாவே கொந்தளிச்சு அவ்வளோதான் இந்து மதத்தை சீரழிக்கிறாங்கலாம் அதுக்கு முன்னால் பேசினவங்க தேர்தல் நெருக்கத்தில் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாரே மோடி வந்து பேசும்போது கூட சனாதன ஒழிப்பை குறித்து திமுக தரப்பில் பேசின அந்த விஷயத்த, குறிப்பாக உதயநிதி பேசின விஷயத்த அவங்க பேசவே இல்லைன்னா அதை பேசினா இங்கே அவருக்கு செல்வாக்கு கிடைக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால, தமிழ்நாட்டில் சனாதனத்துக்கு ஆதரவாக பேசினால் நமக்கு ஒன்றுமே இருக்கிறதும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுனால வாயை திறக்கல அவர். பதிலுக்கு அவர் நார்த் இந்தியா போய் இங்கே முடிஞ்சதுக்கு பிற்பாடு சனாதன ஒழிப்பை வந்து பேசுறாங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்க ஓட்டு போட போறீங்களான்னு திமுக கூட சொல்லலை. திமுக அங்கம் வைக்கிற காங்கிரஸ் கூட்டணியோட முடிச்சு போட்டு பேச ஆரம்பிச்சாருங்கிறதெல்லாம் அவரு. இப்ப எதை பேசி நம்ம வந்து ஒரு முகமா வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம 10 ஆண்டு சாதனைகளை சொல்ல முடியல. நீங்க நல்லா கவனிங்க, என்ன பண்ணோன்னு மோடி இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நாங்கள் அந்த 10 ஆண்டுகளில் இந்திய மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறோன்னு அவங்களால சொல்ல முடியாத போது மீண்டும் அவதூறுகளை பிரதானப்படுத்தி போகணுங்கிற நோக்கம் இப்போ தீவிரமாக இருக்குது. அதில் பெரிய பின்னடைவாக நான் என்ன கருதுறேன் மோடிக்கு சமீபமாக பார்த்தீங்கன்னா,
தேர்தல் அறிக்கை, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வந்து மோடியை இன்னும் தீவிரமா நிலைகுலைய வச்சிருச்சுன்னே நான் சொல்லுவேன். அந்த தேர்தல் அறிக்கை ஓவராலா தமிழ்நாட்டுல நம்ம ஒரு திராவிட மாடல் இங்க இருக்கிற திமுகவோட தேர்தல் அறிக்கை சட்டசபை தேர்தலுக்கு முன்னால வந்ததும், அந்த தேர்தல் அறிக்கையை அவங்க நடைமுறைப்படுத்துனதுனால மக்கள் மத்தியில இங்க ஒரு செல்வாக்கு கிடைச்சிருக்குல்ல. ரூ. 1000 பஸ் குடுத்தது, கல்விக்கு, காலை உணவு திட்டம்னு பல்வேறு பயனாளர் மாத்தி இங்க செல்வாக்கு பெற்றதுக்கு பிற்பாடு அந்த தேர்தல் அறிக்கை வந்து இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல பாஜகவை வீழ்த்துகிற ஒரு தேர்தல் அறிக்கையாகவும் இருந்திருக்கு. கர்நாடகத்துல ஜெயிச்சதுக்கு, டெல்லியில கெஜ்ரிவால் சொன்னதுக்கெல்லாம் இது பின்புலம் இருந்தது இல்ல. அந்த தேர்தல் அறிக்கையை முன்மாதிரியா வைத்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த தேர்தல் அறிக்கை வந்து மோடியை வந்து நம்ம தோத்துருவோங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அப்ப அவர் பிரச்சாரத்தை அடுத்த கட்டமா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைக்கு முன் பின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு பிற்பாடு அவர் எப்படி பேச ஆரம்பிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை வந்து என்ன சொல்றாருன்னா, அது ஒரு இந்து மத விரோதியாக சித்தரிச்சு பேசினா தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஃபார்முலாவை கையில் எடுக்கிறாரு. அப்போ காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில எந்த இடத்துலையும் அது வந்து இந்து மக்கள்னு சொல்லல. அது வந்து சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்லியிருக்குது, இஸ்லாமியர்களுக்கும் சொல்லியிருக்குது, இங்க இருக்கிற பெண்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறத இவர் என்ன பண்றாரு, இந்து மத விரோதியாக சித்தரிக்கிறாரு. காங்கிரஸை ஏன் சித்தரிக்கிறாருன்னா, அவரை இஸ்லாமிய விரோதின்னு நேரடியாக அடையாளப்படுத்திக்கிறாரு. அது அவருக்கு லாபமா கருதுறாரு. மோடி வந்து நீங்க காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சியோ இங்க இருக்கிற முற்போக்காளரோட முஸ்லீம் விரோதியா இருக்கிற அப்படின்னு சொல்றதை விடவும் அதை அவரே சொல்றாரு. அவர் சொல்லும் போது தேர்தல் அறிக்கையை வந்து எப்படி அவர் காங்கிரஸை எப்படி அடையாளப்படுத்துறாருன்னா, காங்கிரஸ் ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருந்து இந்துக்கள் கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சு முஸ்லீம் கையில கொடுத்துருன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான கைதேர்ந்த சங்கி மாதிரி ஒரு பிரதமர் பேசுறாரு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச்சுகள்ல ஒரு சில இடங்கள்ல வந்து இல்ல தொடர்ந்து பேசுறாரு. அதை தொடர்ந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசல, இது மாதிரி பல இடங்கள் பேசியிருப்பார்ல. நீங்க எதையுமே ஹைலைட் பண்ண முடியாது இல்ல, என்ன பேசியிருக்கிறாரு. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை வந்து ரொம்ப மோசமா சித்தரிக்கிறது ஒரு பிரதமரே பேசுறாருங்கிறத ஏன் அதை அவர் பேசுறாருன்னா, இது பேசினா தனக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு அடையாளம் தீவிரமா வரும்னு தெரிஞ்சுதான் அவர் பேசுறாரு. ஏன்னா அவங்களோட ஃபார்முலாவே இதுதான். குறிப்பாக எப்பவுமே அவங்க என்ன நீங்க பேசலாம், தமிழ்நாட்டில் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்களே பாஜக காரங்க, இவ்வளவு மோசமா மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க, மாட்டுக்கறி சாப்பிடணும் அடிச்சு கொள்றதை பத்தி பேசுறாங்க, மசூதி இடிக்கணும்னு சொல்றாங்க, இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு நீங்க நம்ம ஊர்ல சவுத் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாடு மாதிரி மாசங்கள்ல அது வந்து எதிர்நிலையில பார்க்கப்படுது. மாறா மாறாக ஒரு 4 ஸ்டேட்ல அவங்களுக்கு ஆதரவான கண்ணோட்டத்தை அது உருவாக்குது. இன்னைக்கு பிரதமராக இருக்கிற மோடி 10 ஆண்டுகளாக பிரதமராக இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறாருன்னா, குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தலைவராக உயர்ந்திருப்பதற்கு என்னுடைய இஸ்லாமிய எதிர்ப்பு தான் காரணம் தீவிரமா நம்புறாரு. அவர் அதுதான் நம்புறாரு. அப்போ குஜராத்தில் அவர் எப்படி இருந்தாருன்னா, உலகமே வந்து குஜராத் அரசை பார்த்து காரி துப்புற அளவுக்கு ஒரு ஆட்சி அங்கே நடந்துச்சு. அவ்வளவு கொடூரமான இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. மிக தீவிரமான இஸ்லாமிய எதிர்ப்பு இருந்தது அவரோட ஆட்சியில. அமெரிக்காவுக்கு மாநில முதலமைச்சர் இருந்த மோடிக்கு விசா கொடுக்க முடியாதுன்னு அமெரிக்கா பேன் பண்ணி வச்சிருந்தது. அந்த அளவுக்கு அவர் மோசமா இருந்தார்ல. அதுதான் அவருக்கு வெற்றி வாகை சூடியதுக்கு பின்புலமா அவர் கருதுறாரு. அப்ப தீவிரமான தன்னோட இஸ்லாமிய எதிர்ப்பின் மூலமாக இந்து ஓட்டை தனதாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவர்கிட்ட இருக்கு பாத்தீங்களா. அதை தான் அவங்க தொடர்ந்து செய்யறாங்க, எப்பவுமே பேசுறாங்க. மோடி இன்னைக்கு 10 வருஷம் ஆண்டதுக்கு அதுதான் காரணம்னு நினைக்கிறாரு. இப்ப அதை என்ன பண்றாரு, காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையோட முடிச்சு போட்டு தீவிரமா பேசுறாரு. இதுல குறிப்பாக எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மாதிரி அல்லது தென்னிந்தியா மாதிரி மற்ற ஊர்களில் வேணுமோ அது எதிராக பார்க்க முடியும். ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரியான இஸ்லாமிய எதிர்ப்பின் அடையாளமாக ஒரு இந்துத்துவ கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்தை அணுகுவது அப்படிங்கிறத உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இந்த 4 ஸ்டேட்ல அவங்களுக்கு செல்வாக்கு தேடி கொடுத்துருக்குது. இதுக்கு முன்னால அவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், விவசாயம், நெசவு, தொழில் எல்லாவற்றிலும் கீழா போய் கல்வியே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனா கூட அவங்களோட இந்துத்துவ உணர்வு, மாடை புனிதமாக பார்ப்பது, மாட்டு சாணம் வந்து புனிதமானது, கோமியம் புனிதமானதுன்னு சொல்வது, அதை சார்ந்த இந்து உணர்வை கட்டமைப்பதை வந்து அந்த மக்கள் ரொம்ப தீவிரமா விரும்புறாங்கிற உண்மை இருக்கு பாத்தீங்களா. அதை இவங்க தீவிரப்படுத்துறாங்க. அதோட தான் அவங்க பயணிக்கிறாங்க. அதனால் நீங்க அவங்களுக்கு வந்து கல்வியே கொடுக்கல. இன்னொரு பாத்தீங்கன்னா இந்தி நம்மளை படிக்க சொல்றாங்க, இந்தி இல்லாத மாநிலங்கள் இந்தி படிக்க சொல்றாங்க. இந்தி தாய்மொழியா கொண்ட உத்தரப்பிரதேசக்காரன்னு இந்தி படிக்க வைக்கல. அவங்க பள்ளிக்கூடங்களே கிடையாதுங்க. நீங்க ஹிந்தி ஸ்டேட்டா இருக்கிற ஹரியானா, உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா எழுத படிக்க தெரியாத மக்கள் ஏராளமா இருக்கிறாங்க. இந்தியா அவனுக்கு எழுத படிக்க தெரியல உத்தரப்பிரதேசத்துல. இப்ப இங்க பிழைக்க வரான்ல இந்திய தாய்மொழியா கொண்டவன், அவன் என்ன பெரிய டிகிரியில முடிச்சுட்டு இங்க வர்றதில்ல. பார்த்தா கூலி வேலைக்கு வரான். ஏதோ சோறு போட்டா ஒரு மூலையில எங்க வேணாலும் படுத்து கிடப்பான்னா, அப்ப அவன் எப்படி போட்ட வர்க்க நிலையில உள்ளவனா வரான்னு பாத்தீங்கன்னா, கல்வி அறிவே சுத்தமா இல்லாம என்ன வேலை கொடுத்தாலும் செய்யற வரான்னா, அவனுக்கு நீங்க நெருக்கி பிடி ஒரு ஹிந்தி பேப்பர் கொடுங்களேன் ஹிந்தி பாருன்ட்ட படிக்கிறதுக்கு, அவன் படிக்க தெரியாது. உத்தரப்பிரதேசல இருந்து வர ஒருத்தன்ட்ட ஹிந்தி பேப்பரை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு படிக்க தெரியாது. அது பாஜக ஆட்சி காலத்துல மட்டும்தான் இருந்ததா? காங்கிரஸ் ஆட்சி அது தொடர்ந்து இருக்குது. நீ அதுக்கு முன்னாலே அது இருந்தது. அதுக்கு பிற்பாடு இவங்க என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் இந்தி திணிப்பு செய்தது இல்ல, அவங்களும் இந்திக்காரனை படிக்க வைக்கல, நம்ம மேலதான் இந்தி திணிப்பு செஞ்சாங்க. இவங்களும் அதை தீவிரமா செய்யறாங்க.
அப்போ அந்த அவல நிலை தன்னோட தாய்மொழியான இந்தியை கூட அவங்க படிக்க தெரியலையேங்கிறத பற்றிலாம் அவங்களுக்கு ஃபீல் இல்லை. நம்மளும் வெக்கம் இல்லாமல் இந்தி படிக்காத மக்கள் மேலே போய் இந்தி படின்னு சொல்கிறோம், இந்திக்காரனை படிக்க வைக்கலையேங்கிற கூச்சம் இவங்களுக்கும் கிடையாது. அப்போ அவங்கள பற்றி எதுவுமே கிடையாது. அப்போ அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான இஸ்லாமிய எதிர்ப்பின் மூலமாக இந்து உணர்வை கட்டமைப்புதை வந்து அவங்க உருவாக்குறாங்க. உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ ராமர் கோயில் இருக்கு, நீங்க எல்லா ராமர் கோயில்னு சொன்னா அங்கே பெரிய செல்ஃப் எடுக்காது. மாறாக அயோத்தியில் கட்டப்பட்ட ராமர் கோயிலை மட்டும் ஏன் பக்தியின் குறியீடா பாக்குறாங்கன்னா, அது மசூதி இடித்து கட்டப்பட்டது, அதனாலதான் அதை பேசுறாங்க. அப்ப ராமர் மேல பக்தின்னு சொன்னா ராமர் கோயில் உத்தரப்பிரதேசம் ஏராளமா இருக்குது, குஜராத்ல இருக்குது. ஏன் அந்த ராமர் மேல எல்லாம் பக்தி வராம இந்த ராமர் மேல பக்தி வருதுன்னா, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ராமராக கட்டமைக்கப்பட்டு மசூதியை இடித்து விட்டு கட்டப்பட்ட ராமர் கோயில் என்கிற அந்த அலைவரிசையில தான் அதை ப்ரமோட் பண்றாங்க. அதோட மக்கள் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. மசூதி இடிக்கிறதுக்கு முன்னால மசூதி இடிக்கணும், கோயில் கட்டணுங்கிறது இப்போ வந்ததுக்கு பிற்பாடு அதை ஹைலைட் பண்றது எலெக்ஷனுக்கு முன்னாலங்கிறதான் அது சார்ந்தா இயங்குறாங்க. அதனால தான் மோடி என்ன பண்றாரு, இப்போ அந்த அஸ்திரத்தை தீவிரப்படுத்துறாரு. அப்ப காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு இந்த தேர்தல் அறிக்கை முஸ்லிம்களுக்கு ஆதரவா இருக்குது, இந்துக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு ஒரு மோசமான அவதூறு தீவிரமா சொல்றாரு. பதிலுக்கு சொல்றவங்க காங்கிரஸ் கட்சியிலையோ அல்லது தேசிய கட்சிகள்லையோ அல்லது மோடியை கண்டிச்சு பேசுறவங்கலாம் இவ்வளவு மோசமான முஸ்லீம் விரோதியாக இருக்கிறிய, இது நியாயமா அப்படின்னு சொல்வதும், அல்லது இந்தியா முழுக்கிற இஸ்லாமிய அமைப்புகள் மிக தீவிரமான ஒரு கேவலமான பிரதமராக இருக்கிறாரு, முஸ்லீம் விரோதியா இருக்கிறாருன்னு சொல்றதை அவர் கொண்டாடுறாரு மோடி. அவரோட நோக்கம் அதுதான். அப்போ முஸ்லீம் அமைப்புகள் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தன்னை இஸ்லாமிய விரோதின்னு சொல்வதன் மூலமாக இன்னும் நெருங்கி இந்து ஓட்டுகளை பெற முடியுங்கிற திட்டத்தினாலதான் தொடர்ந்து அவர் பேசுறாரு. அப்ப என்னன்னா, இந்த தேர்தல்ல இவருக்கு வந்து இப்ப தேர்தல் அறிக்கையில வந்து தோல்வி வந்து தீவிரமாக நெருக்கமா இருக்குதுங்கிற அந்த கண்ணோட்டம் தான் அதை காட்டுது. இப்போ கர்நாடகத்தில் நடந்த தேர்தல் நேற்று முடிஞ்சது, மற்ற ஊர்ல நடந்ததெல்லாம் இன்னும் கூடுதல் பய உணர்வு ஏற்படுத்தி இருக்குது. இப்ப இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 38,000 கோடி வெள்ள நிவாரண நிதியை வந்து புயல் நிவாரண நிதியை தமிழ்நாடு அரசு கேட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தது. 275 கோடி தான் கொடுத்துருக்காங்க 38,000 கோடிக்கு. அது எங்க கொடுப்பீங்க நீங்க? சென்னையில் இருக்கிற சென்னையில் இருக்கிற நார்த் மெட்ராஸ் கூட அது பயன்படாதுங்க, அவங்களுக்கு கூட பத்தாது அந்த காசு. அப்ப நீங்க எங்க கொண்டு போய் கொடுப்பீங்க? அதை அவ்வளவு மோசமா கொடுக்குறாங்க. அதே சமயத்துல எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி ஆளுகிற கர்நாடகத்துக்கு வந்து எவ்வளவு ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க? கூடுதல் 3000 கோடிக்கு மேல கொடுத்துருக்காங்கன்னா, அப்ப அங்க கூடுதலா நம்ம ஓட்டு வாங்க முடியும், எலெக்ஷன் நடக்க போகுது, அதனால எதெல்லாம் பண்ணலாங்கிற இந்த மாதிரியான சில்லறத்தனமான விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணி பாக்குறாங்கிறது அவங்களுக்கான தோல்வி பயம் வந்து உறுதியா இருக்குது. அப்படிங்கிறத நான் வந்து ராகுல் காந்திக்கு செல்வாக்கு கூடி இருக்குதுல கூடியிருக்குதான். அவருக்கு போன முறை இருந்ததை விடவும் இந்த முறை அவருக்கு கூடி இருக்குது. அவரோட அப்ரோச் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. தேர்தல் அறிக்கையின் பின்புலத்தில் இன்னும் அவர் செல்வாக்கு பெற்றிருக்கிறார் தான் தோணுது. ஆனா நான் வந்து பாஜக தோத்து போயிடுங்கிற முடிவை ராகுல் காந்தியின் செல்வாக்கு வைத்து மட்டும் முடிவு பண்ணல. மோடி பேசுற பேச்சு இருக்குல்ல, மோடி பேசுற பேச்சும் பாஜகவின் பிரச்சார அணுகுமுறையில அவங்களோட தோல்வி பயம் உறுதியா இருப்பதை அவர்களே உறுதி செய்யறாங்கிறதா எனக்கு தோணுது. நீங்க சொல்றபடி ராகுல் காந்தியும் அதே விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. சில நாட்களாக மோடியினுடைய பேச்சுல வந்து ஒரு ஒரு பதற்றம் இருக்கு, இன்னும் சில நாட்கள்ல வந்து அழ ஆரம்பிச்சிருவாரு பிரச்சார பொதுக்கூட்டங்கள்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. குறைத்து மதிப்பிடுறீங்களா மோடியை? இல்ல அதுதான் உண்மை. அவர் வந்து சீன் பண்றாரு, என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு பிரச்சாரத்துல. மோடி எப்பவுமே பாத்தீங்கன்னா விஷயத்த பேசவே மாட்டாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே வந்து சென்னைக்கு வந்த போது கூட இவங்க வந்து ரோட் ஷோன்னு வச்சாங்கல்ல, அதில் ஏதாவது 2 வார்த்தை பேச வச்சாங்களா? ஏன்னா பேசுறது இவன்ட்டு ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன, மோடியை கூட்டு வந்து ரோட் ஷோன்னு இங்கே வண்டியில் போக வச்சு காட்டிட்டு போயிட்டு அவர் எதுவும் பேச வேண்டியதில்லை. பேசினா என் வாய் திறந்து பேசினா தமிழ்நாட்டுக்குள்ள அவர் எது பேசினாலும் எதிர்நிலையா மாறிடுது. அப்போ பேசாமல் இருப்பதன் மூலமா என்னது, இங்கே வந்து இங்கே இருக்கிற அதே மாதிரியான வட இந்தியாவில் பேசுகிற மாதிரி விஷயங்களை இங்கே பேச முடியாது. இன்னொன்று சமூக நீதி சார்ந்த விஷயங்களை அவரால் பேசவும் முடியாது. இங்க இருக்கிற இடஒதுக்கீடு, சிறுபான்மைக்கள் ஆதரவு, பெண் கல்வி, நாங்க இந்தியை திணிக்க மாட்டோம், நீட்டை திணிக்க மாட்டோம்னு அவரால் சொல்லவும் முடியாது. அப்போ அவர் வந்து அவர் கருத்து சொன்னா இங்க எடுபடும். அது நம்ம தான் அவங்க ஏன் ரோட் ஷோவை இங்க வந்து ரெடி பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாயெல்லாம் திறக்க வேணாம் சார், நீங்க வந்துட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா நாங்க பிக்கப் பண்ணிக்கிறோன்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட அணுகுமுறையும் அவங்களோட செயல்பாடுமே அதை தீர்மானிக்குது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்குள்ளார நாங்க கூடுதலா ஓட்டு வாங்கிடுவோம்னு இங்க இருக்கிற பாஜக காரங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை கூட இப்ப வட இந்தியாவில் அவங்களுக்கு இல்லைங்கிற மாதிரியான சோர்ஸ் தான் மோடி பேசுற பேச்சுகள்ல தெரிய ஆரம்பிக்குது. இதுல ராகுல் காந்தியோ அல்லது மோடியை கடுமையா எதிர்க்கிறவங்களோ அவரை இஸ்லாமிய எதிர்ப்பாளனாக அவர் அடையாளப்படுத்திக்கிறார்ல, அதுல பயணம் பண்ணா அது அவருக்கு லாபமா தான் முடியும். ஏன்னா அதை அவர் தான் விரும்புறாரு, அப்படிதான் விரும்புறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா, நீங்க வந்து வட இந்தியாக்கள்ல வந்து பாஜகவோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற பகுதி, குறிப்பாக நகரம் சார்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து தீவிரமான இஸ்லாமிய எதிர்ப்பின் மூலமாக இந்து உணர்வை கட்டமைக்கிறது, எடுபடும் அப்படிங்கிறது. அதே மாதிரி கிராமம் சார்ந்து போயிட்டாங்கன்னா தலித் உறவத்தை கட்டமைப்பது. இது 2 தான் அவங்களோட விஷயம். அதுக்கு 2மே மாட்டுக்கறி மையமா இருக்குது. நீங்க நகர்ப்புறத்துல முஸ்லீம் எதிர்ப்புக்கு மாட்டுக்கறியை மையமா வச்சுக்கிட்டு பேசலாம்.
கிராமப்புறத்துல மாட்டுக்கறியை மையமா வச்சுக்கிட்டு நீங்க தலித் விரோதத்தையும் பேசலாம். இல்ல அரசியலமைப்பு சட்டத்திலேயே பசுவிதை தடுப்பு சட்டம்னு இருக்கு இல்லையா? இல்லங்க, பசுவதை தடுப்பு சட்டங்கிறது வேற. மாட்டுக்கறியே உண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல, மாட்டுக்கறியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது இருக்குல்ல. அது வந்து இந்த 2 அரசியலும் 2மே பயன்படும். நகர்ப்புறத்துல இஸ்லாமியருக்கு எதிராக அதை பயன்படுத்தலாம், கிராமப்புறத்துல தலித் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம். அவங்க நோக்கம் என்னன்னா, நகர்ப்புறத்தில் தலித் மக்கள் உள்ளிட்ட மற்ற இந்துக்களை எல்லாம் வந்து அப்படின்னா முஸ்லிம் விரோதத்தில் கட்டமைப்பது. கிராமப்புறத்தில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தலித் அல்லாத மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்டவர் தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா, தலித் ஓட்டை தனக்கு தேவையில்லைன்னு கருதுறாங்க. அங்க தலித் விரோதத்தை கட்டமைப்பது மூலமாக ஜாதி இந்துக்களோட ஜாதி பெருமையை கட்டமைப்பது. அதைத்தான் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் செஞ்சிருக்கிறாங்க. ஜாதி பெருமை பேசுவது, ஒவ்வொரு ஜாதிக்கும் உங்களுக்கு பெரிய பெருமை இருக்குன்னு சொல்றது மூலமாக தலித் விரோத கட்டமைப்பு தான் அவங்களோட செயல்பாடு. போன முறை பீகார் தேர்தல், இந்த முறைக்கு முந்தின முறை பீகார் தேர்தல் நடக்கும்போது கூட பாத்தீங்கன்னா, ஒரு உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு தலித் குடும்பத்தை வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. ஒரு பெண்ணு, ஒரு தாக்கூர் சமூகத்தை சேர்ந்தவங்க பண்ணிட்டாங்கன்னு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தின் போது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ரோட்ல இறங்கி கடுமையா போராடினாங்க. ஆனா அன்னைக்கு உத்தரப்பிரதேச அரசு என்ன பண்ணுச்சுன்னு கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு எப்படி தீவிரமாக நான் இஸ்லாமிய விரோதி தான் மோடி சொல்றாரோ, அதைத்தான் யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஆமா நாங்க தலித் விரோதி தான் சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, கைது செய்ய வேண்டிய அந்த தாக்கூர் சமூகத்தை சேர்ந்த அந்த ஜாதிக்கு பாதுகாப்பு கொடுத்தார் போலீஸ், யாரும் போய் பார்க்க கூடாதுன்னு. மாறாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து நடுத்தரில் விட்டாரு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்ப்பதற்காக ராகுல் காந்தியும் பிரியங்காவும் போகும்போது அவங்களை கைது பண்ணி வன்முறை செய்ததன் மூலமா என்ன பண்ணாருன்னா, ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் காங்கிரஸும் என்ன பண்றாங்கன்னா, தலித் மக்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு இந்த ஜாதி செட்டப்புக்கு எதிராக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஜாதி ஆதிக்கத்தில் உங்க பெருமையை குலைக்க பாக்குறாங்கிற அந்த எமோஷனலை கட்டமைக்கிறதுக்கு அதை பண்ணாங்க. அப்ப வெளிப்படையாவே தலித் விரோதத்தை கட்டமைத்து அங்க வன்முறை செய்த தாக்கூர் ஜாதிக்கு ஆதரவாக பிஜேபி நடந்ததுக்கு காரணம் என்ன, எலெக்ஷன்ல எனக்கு பிசி ஓட்டு வேணும், எனக்கு தலித் ஓட்டு தேவையில்லைன்னு அவங்க கருதுறாங்க. 2 விஷயம். ஒன்னு தலித் ஓட்டு எனக்கு தேவையில்லைன்னு கருதுவது, இன்னொன்னு தலித் ஓட்டு தலித் தலைமை தொண்ட கட்சிகளுக்கு இது போயிடுது, நமக்கு வரப்போறது இல்லைங்கிறதுனால அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. தலித் அட்ராசிட்டிஸ் பண்ணாத கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பண்றதுனால அவங்களுக்கு லாபமும் இருக்குதுங்கிறதுனால பிஜேபி அப்படி அணுகுச்சு. அப்ப காங்கிரஸ் அதுல ரோல் பண்ணும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோல்ல காங்கிரஸ் அங்க இருக்கிற தாக்கூர் மற்றும் சமூக மக்களுக்கு எதிரான கட்சியாக பிரச்சாரம் பண்ணதுனால அந்த பீகார் தேர்தலில் யாதவ் மற்றும் ஜாட் சமூக மத்தியில் ஓட்டு இல்லாம தோற்றது. மாறாக காங்கிரஸுக்கு கிடைக்க வேண்டிய தலித் ஓட்டு காங்கிரஸுக்கு கிடைக்கல. அது தலித் தலைமை கொண்ட பாஸ்வான் கட்சிக்கு, மாயாவதி கட்சிக்கு தான் போச்சு. அப்ப காங்கிரஸ் என்ன பண்ண, தனித்து விடப்பட்டது. இதுதான் பாஜகவோட திட்டம். அப்போ நீங்க வந்து தலித் விரோதத்தை கட்டமைப்பதன் மூலமாக, ஜாதி இந்துக்கள் மத்தியில் இருக்கிற தலித் விரோதத்தை நியாயப்படுத்துவதன் மூலமாக, நான் எல்லா ஜாதிக்காரங்க மத்தியிலும், ஏன்னா எல்லா ஜாதி உணர்வும் ஒன்னா தான் இருக்குது, பிசியோட மனோபாவம், அதுக்கு நான் லீடரா வந்துட முடியுங்கிற பாஜகவோட அணுகுமுறை கிராமத்தில் இருக்குது, நகரத்துல அது இஸ்லாமியருக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப காங்கிரஸை இப்படி தள்ளி விடுறது, இந்த பக்கம் முஸ்லீம் ஆதரவாளரா கட்டமைச்சு இந்து ஓட்டர் பெறுவது, இந்த பக்கத்துல தலித் மக்களுக்கான கட்சி இங்க ஜாதியெல்லாம் உடைச்சிட்டு நம்மகிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இப்படி கட்டுவதுங்கிறத வெளிப்படையா மிக மோசமாக ஜாதி வரியையும் மத வரியையும், இஸ்லாமியர்களுக்கான மத வரியையும் தலித் மக்களுக்கான ஜாதி வரியும் கட்டமைச்சு தான் அது ஜெயிக்கிற பின்னணியில இருக்குது. அதை நோக்கி பயணிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளார இந்த தேர்தலில் ஓட்ட விழுந்துருச்சுங்கிறது தான் உண்மை. இப்போ சமீபத்தில் அங்க என்ன நடக்குதுன்னா, ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர்களை பாஜகவுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. அதற்கு காரணம்னா இவங்களோட தலித் விரோதத்தெல்லாம் அவங்க கண்டிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. மாறாக இந்த பாஜக இருக்கிற ஒரு சில ஆட்கள் வந்து ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்து அவர் பேசின விஷயத்தையும், அது போக வந்து பெரும்பான்மையான விவசாயிகள், நில உடைமையாளராக இருக்கிற சமூகமா இருக்கிற ஜாட்டோ அல்லது வந்து எந்த பிற்படுத்தப்பட்ட சமூகமோ நடுத்தருக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கை இன்னைக்கு வந்து நடுத்தர வந்துச்சு. போன 5 வருடத்துக்கு முன்னால் இருந்ததை விட மோசமா விவசாய நடுத்தர வந்துட்டாங்க, நெசவாளர் நடுத்தர வந்துட்டாங்க. பொருளாதாரத்தில் முற்றுமா வீழ்ந்து போயிருப்பது ஒரு முக்கிய காரணமாக இருப்பதனால் இன்னைக்கு வந்து இவங்க தலித் விரோதத்தை கட்டமைத்து கிராமப்புறத்தில் ஜாதி இந்துக்களின் ஓட்டலை பெறலாம்ங்கிறதுலையும் ஒரு ஓட்டம் விழுந்து போச்சு. அதுலயும் பலவீனமாயிட்டாங்க. எங்க பாரு போராட்டம் நடக்குது. இந்த பக்கத்துல முஸ்லீம் விரோதின்னு சொல்லி சித்தரிக்கிற போக்கெல்லாம் அங்கே எடுபடலை என்பதும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை வந்து சரியா இருக்குதுங்கிற இன்னொரு அலையும் போறது ஒரு முக்கிய காரணமா இருக்குது. இந்த சூழல்ல ராகுல் காந்தியோ அல்லது எதிர்க்கட்சி சேர்ந்த இஸ்லாமிய அமைப்புகளோ மோடி மிக தீவிரமான ஒரு இந்து விரோதின்னு பேசுவது தான் சரியா இருக்கும். நான் சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு எதிராக, 90% விவசாயிகள் இந்துக்கள் தான், நெசவாளர் வணிகர்கள், இந்து வணிகர்கள் நடு ரோட்ல நிற்பது மோடி அரசு தான் நிப்பாட்டுச்சு. ஒண்ணுமே செய்யலன்னு பேசினாதான் அவரை வீழ்த்த முடியுமே தவிர, மாறாக அவர் முஸ்லீம் விரோதின்னு நீங்க அடையாளப்படுத்துறீங்கன்னா அதை அவர் விரும்புறாரு, அதைத்தான் சொல்லணுங்கிறதையும் இதன் மூலமா சொல்லுவாங்க. பிரியங்கா காந்தி அதான் முன்னெடுக்கிறாங்க. தாலி சென்டிமெண்ட் பேசக்கூடிய மோடி அவர்கள் வந்து இந்த ராணுவ வீரர்கள் பலி கொடுத்தது யார், அவருடைய பெண்மணிகள் அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த அணுகுமுறை ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய உண்மை சொன்னாலே போதும், ஒட்டுமொத்தமான இந்திய சமூகத்தில் மிக பெரும்பான்மையாக ஒப்பீட்டளவில் எண்ணிக்கை அளவில் நடுரோட்டுக்கு வந்தது இந்துக்கள் தான். எண்ணிக்கை அளவில் முஸ்லீம்கள் குறைவு. முஸ்லீமுக்கு எதிராக நேரடியாக பேசலாம். இந்துக்களை வாழ வச்சிருக்குதா? எல்லா இந்துக்களையும் நடுத்தல நிப்பாட்டி வச்சிருக்குது. ஏன் இன்னைக்கு தான் நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் எவ்வளவோ போராட்டம் நடத்தினாங்க வட இந்தியாவில் போய், டெல்லியில போய்
அதுல ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. தமிழ்நாட்டு விவசாயி சங்கத்துல பெரும்பான்மையான இந்துக்கள் தான் இருந்தாங்க. ஐயா கண்ணு ஒரு முருக பக்தர். அவர் போய் திருச்செந்தூர்ல நோட்டீஸ் கொடுத்த போது அவர் அடிச்சாங்க பாஜக காரங்க. முருகர் பக்தர் அவர். எல்லாமே பட்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் அவங்க போனாங்க. விவசாயிகள் தமிழ்நாட்டு விவசாயிகள்ல கூட இல்ல, பெரும்பான்மையான விவசாயிகள் அங்க சீக்கியர்கள் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. என்ன நடந்தது அவங்களுக்கு? இந்த முறை தான் நம்ம விவசாயிகள் ஒரு சிறப்பான போராட்டத்தை எடுத்திருக்கிறாங்க. அங்க போய் இதுல போய் வாரணாசியில போய் மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண போயிருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ விவசாயிகளை இந்துக்களா இருக்கிறவங்க விவசாயிகளா இருக்கிறாங்க. அப்ப இந்துக்களை எப்படி அணுகணும்னா, பிற்படுத்தப்பட்டவராக தாழ்த்தப்பட்டவராக இந்துக்களை அணுகுனா அதுதான் பெரும்பான்மை. அப்படிதான் வாழ்க்கை இருக்குது. இந்துக்களா அங்க யாரும் கிடையாது. பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு காலி பண்ணிருச்சு. பார்ப்பனர்களுக்கான 10% இடஒதுக்கீடு கொடுத்திருக்குது. தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடு குளிக்க வேண்டிய பதிக்குது. தலித் மக்களுக்கு எதிரான ஒரு 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 மோசமான ஆட்சியை நடக்கும் போது அப்ப இந்துக்கள்னு பேசாம பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், அதுதான் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை சொல்லுது. ஒப்பீட்டளவில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்களோட இந்துக்களுக்கு தான் அதிக நன்மை இருக்கு. எப்படி இருக்குன்னா, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்னு இருக்குது. அப்ப இந்துக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவராக இருக்கிறாங்க. சமூக நீதி, இடஒதுக்கீடு அதையெல்லாம் ராகுல் காந்தி சிறப்பா பண்ணியிருக்கிறாருங்கிறதுனால அந்த ஆட்டம் காணுது. அந்த புரிதல் இப்ப வந்திருக்குது. இப்ப ராகுல் காந்தி கிட்ட கூட வந்து ராஜீவ் காந்தியோட முகம் பின்னால மெல்லமா மறைந்து அவர்கிட்ட ஒரு சமூக நீதியின் ஒரு விபி சிங்கின் முகம் அவர்கிட்ட தெரிய ஆரம்பிச்சிருக்குதுங்கிறது வந்து அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு வருவதற்கும், தமிழ்நாட்டின் பின்புலம் அவர்கிட்ட தெரியுது, திராவிட மாடல் பின்புலம் தெரியுதுங்கிறது ஒரு பிளஸ்ஸா தெரியுது இன்னைக்குமா. ஏன்னா நீங்க வந்து பீகார், உத்தரப்பிரதேசம், பல்வேறு மாநிலங்கள்ல சமூக நீதி அரசியலின் காரணமாகத்தான் விபி சிங் இருக்கும்போது தான் லாலு பிரசாத் ஆட்சிக்கு வர்றாரு, முலாயம் சிங் ஆட்சிக்கு வர்றாரு. இவங்கெல்லாம் எதனால வந்தாங்க? மாநில கட்சி காங்கிரஸ்ல இருந்து தேசிய கட்சி வெளியே வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்ததுக்கு பிற்பாடு இடஒதுக்கீடு கோரிக்கை இங்க போச்சு. அப்ப அந்த முகம் கொடுத்தது வந்து தமிழ்நாடு. அன்னைக்கு இருந்த கலைஞர், அப்புறம் திராவிட கழக ஆசிரியர் ஆணைமுத்து போன்ற பெரியார்ஸ்லாம் அங்க பயணம் பண்ணி அந்த முகம் கொடுத்தாங்க. அந்த இந்தியாவின் பெருமுகமாக விபி சிங் உருவானார். அவரோட சீடர்களாக லாலு பிரசாத், முலாயம்லாம் வந்தாங்க. பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சமூக நீதி, இடஒதுக்கீடு அந்த மாதிரி விஷயங்களை கட்டமைச்சாங்க. அப்ப அந்த முகம் இன்னைக்கு ராகுல் காந்தி பின்னால வர்றதுனால தான் மோடி ரொம்ப அச்சம் கொள்றாரு. அப்ப திருப்பி நமக்கு வந்து வீழ்ச்சி, இந்துக்கள் மத்தியில நம்ம செல்வாக்கு பெற முடியாதுங்கிற கண்ணோட்டம் அவர்கிட்ட வந்திருக்கு. எல்லாருமே முன்வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது அப்படின்றது, இந்திய அலையன்ஸ்ல யார் பிரதமர் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்களும் வந்து இவங்க வந்து ஆண்டுக்கு ஒரு பிரதமரை வந்து நிறுத்துவாங்க, இவங்களுக்கா நீங்க ஓட்டு போட போறீங்கன்ற பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. அப்படி இருக்கிற பொழுது மக்கள் மீது மக்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் நினைச்சாலுமே கூட அந்த அந்த மாற்றத்திற்கான ஒரு நம்பிக்கையாக இந்திய அலையன்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, யார் பிரதமர்ங்கிறதுல வந்து என்ன முதல்ல என்ன யார் பிரதமர், இந்தியா கூட்டணி யார் பிரதமர் அப்படின்னு பாஜக தான் கவலைப்படுறாங்க. மக்கள் என்ன மாட்டேங்கிறாங்க, யார் பிரதமர், மோடி பிரதமர் இல்லைங்கிறதே மக்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. அதுவே பிரதானமான இருக்குது. யார் பிரதமராக வந்தாலும் சரி, மோடியோ பாஜக பிரதமராக இருக்கக்கூடாது என்பதில் முடிவாக இருக்கிறார்கள். அதனால இந்தியா கூட்டணியில இருந்து யார் பிரதமராக வராங்கிறது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. இன்னொன்னு மக்கள் வந்து ஆல்டர்னேட்டிவா பாக்குறது வந்து மோடி, ராகுல் காந்தி தான் பாக்குறாங்க. அப்ப மக்கள் ஓட்டு போட போது ராகுல் காந்தி தான் பிரதமர்னு பார்க்க போறாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது இப்போ கோயம்புத்தூர்ல கூட வந்து நல்லாட்சி தருகன்னு கூட அழைப்பே கொடுத்தாரு. போன முறை நீங்க தான் பிரதமர்னு கூட சொன்னாரு. மக்களோட புரிதல் வந்து ராகுல் தான் புரிஞ்சிருக்கிறாங்க. மக்கள் உங்களுக்கு இவங்களுக்கு தான் யார் சொல்லணும், யாரு சொல்லணும் லீட் பண்றது இந்தியா கூட்டணியை இந்தியா முறிக்க ஒரு முகமாக கொண்டு போறது வட இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா ராகுல் தான் போறாரு. ஆனால் பாஜக 440 இடங்களை போட்டிடுறாங்க, காங்கிரஸ் வந்து 300 இடங்கள் தான் போட்டியிடுது. அவங்க கூட்டணி கட்சி கூட வச்சிருக்காங்க. இவங்களுக்கு கூட்டணி கட்சிகள் அவ்வளவா இல்லைங்கிறதுனால அதை போட்டிடுறாங்க. அவங்க கூடுதலா போட்டிடுறது அவங்களுக்கு பிளஸ். ஆனாலும் லோக்கல் இப்போ வந்து முலாயம் சிங் அங்க நிக்கிறாரு. அவர் கூடுதல் செல்வாக்கு பெற்றவர். அவர் தான் செல்வாக்கு பெற்றவர் தான் நிக்க முடியும். அதே மாதிரி பீகார்ல நிக்கிறாங்கன்னா பீகார்ல லாலு பிரசாத் தான் கூடுதலா நிக்க முடியும். அங்க காங்கிரஸ் நிக்க முடியாது. அப்படி நின்னா பாஜக ஜெயிச்சிடும். அதுதான் யதார்த்தம். அப்ப காங்கிரஸ் செல்வாக்கு பெற்ற தொகுதியில் காங்கிரஸ் கூடுதலான, கர்நாடகத்தில் காங்கிரஸ் செல்வாக்கு பெற்றிருக்குது, காங்கிரஸ் கூடுதலா நிக்குது. அப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு வந்து செல்வாக்கு இங்க கிடையாது, திமுக தான் செல்வாக்கா இருக்குது. அந்த திமுக இங்க கூடுதலா நிக்குது. அப்ப இந்த முகம் வந்து பின்புலத்துல இருக்கிறதுனால காங்கிரஸ் எண்ணிக்கை கூடுதலா இருக்குது. அப்ப மாநிலங்கள் விசஸ் பாஜக அப்படிதான் எடுத்துக்கணுமா? இல்ல, இந்தியா கூட்டணி தானே. நீங்க பாஜக, இந்தியா கூட்டணி பாஜக அப்படிதான் நீங்க அதை பார்க்கணும். அப்படிதான் இருக்குது. அதனால வந்து ஜெயிக்கிற இடங்கள்ல எல்லாம் பாஜகவுக்கு எதிர்த்து நிற்கிற இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்க. அவங்க காங்கிரஸோ திமுகவோ அல்லது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோ முலாயம் சிங்கோ இவரோ யாரா இருந்தாலும் ஜெயிப்பாங்கிறது அதோட அர்த்தம். உதயநிதி போலவே உதயநிதி செங்கல் எடுத்து ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ ராகுல் காந்தி கர்நாடகால விஜயநகரன் கான்ஸ்டுவன்சில பிரச்சாரம் பண்ணும்போது சொம்ப கையில் எடுத்து பாஜகனா பாரதிய சொம்பு பார்ட்டின்னு பிரச்சாரம் பண்றாரு. இந்த அடையாள அரசியல் எந்த அளவுக்கு எடுபடும் நினைக்கிறேன். ஆமா, இது இப்போ ஒன்றும் இல்லை. நான் ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாலேயே வந்து ராகுல் காந்தியை உதயநிதியோட ஒப்பிட்டு பேசியிருக்கிறேன். வீடியோ பேசியிருக்கிறேன், மேடைகள்லையும் பேசியிருக்கிறேன். புதுச்சேரியில் ஒரு நிகழ்ச்சிக்கு தலைப்பே நான் கொடுத்தேன். ராகுல் காந்தியோட பிரச்சார முறை, அவர் வந்து இடஒதுக்கீடு கொடுத்து பேசுறது, அவரோட இந்த விஷயம் எல்லாம் திராவிட மாடல் ஆகுது. சனாதன விஷயத்துல கூட காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சில பேர் அதிருப்தியா பேசினாங்க. அன்னைக்கு இவர் பேசின சனாதன ஒழிப்பா கரெக்டா தான் பேசினாரு. அவங்க பொய்யா சித்தரிச்ச போது காங்கிரஸ் இப்ப கூட காங்கிரஸ் தெலுங்கானா முதலமைச்சர் வந்து ரொம்ப அவதூறான ஒரு பொய் பேசியிருக்கிறாரு.
அவர் இவ்வளோ மோசமாக உதயநிதியை காரணம் காட்டி பாஜகக்காரன் கூட பேசல, அவர் பேசுகிறாருங்கிறதெல்லாம் வந்து அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர் பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு அந்த தெலுங்கானா முதலமைச்சர் இப்படி பேசினதுக்கு போது எனக்கு அப்புறம் தான் ஒரு விடை கிடைச்சிது. அந்த தெலுங்கானா முதலமைச்சர் வந்ததுக்கு பிற்பாடு தான் பாஜக பிரச்சாரம் அங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சு உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கும்பலா போய் சர்ச்சு உள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. ஒரு பெம்பளை வந்து ஒரு வேட்பாளர் வந்து மசூதியை நோக்கி அம்பு விடுற மாதிரி செய்கை பண்ணதெல்லாம் அவர் இப்போ தெலுங்கானா முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சர் ஏறக்குறைய சங்கி மாதிரி தான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாருன்னும் போது, அப்போ பகிரங்கமாக பாஜக காரர்கள் செயல்படுவதற்கு காங்கிரஸ் முதலமைச்சராக வந்திருக்கிறவர் ஒரு காரணமாக இருக்குமோன்னு கூட எனக்கு தோண ஆரம்பிச்சுது. ஆனால் காங்கிரஸ்குள்ளார பல பேர் வந்து ஏறக்குறைய பாஜக சொன்ன செய்திகளோட நெருக்கமாக போய் வந்து அவங்க அதை திசை மாற்றின போது ராகுல் காந்தி உறுதியாக நின்றார். உதயநிதியோட குரலாவே நின்னாருங்கிறது வந்து அவரோட முகமா தெரிஞ்சது. அதே மாதிரி நம்ம பேசுன சமூக விஷயம்லாம் பேசும்போது நான் புதுச்சேரியில ஒரு தலைப்பு கொடுத்தேன் 6 மாசத்துக்கு முன்னால. டெல்லியில் எதிரொலிக்கும் திராவிட குரல்னு போட்டு இந்த பக்கம் உதயநிதி, இந்த பக்கம் ராகுல் படம் போட்டு விளம்பரம் போஸ்டர்லாம் போட்ட உடனே அங்க நேரடியாக வந்து அன்னைக்கு கவர்னரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் நேரடியாக வந்து அந்த கூட்டத்தை தடை பண்ணி ராகுல் காந்தியும் உதயநிதி போட்டு உதயநிதி படம் போட்டு சனாதன ஒழிப்பு அப்படி நீங்க பேசக்கூடாது அப்படின்னு அங்க சனாதன ஒழிப்பு டெல்லியில் எதிரொலிக்கும் திராவிட குரல்னு போட்டிருந்த தலைப்பு அதை தடை பண்ணியிருக்கிறாங்கிறத சொல்றேன். ஏறக்குறைய இங்க வந்து உதயநிதி எவ்வளவு வந்து வெளிப்படையா தன் மனசுல படுறதை வந்து எப்படி நேர்மையா பேசினாரோ, பேசுனதுக்கு பிற்பாடு அது வந்து தவறுன்னு எல்லாரும் சொல்லி காட்டும் போது நான் தவறெல்லாம் செய்யல, நான் கரெக்டாக தான் பேசுறேன் எப்படி உறுதியா நின்னாரோ அந்த உறுதி ராகுல் கிட்ட இருக்கிறதா எனக்கு தோணுது. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். 2 பேர்ட்டையும் ஒரு ரிசம்பிள்ஸ் இருக்குது. நீங்க இப்ப சொல்ற இவரோட செங்கல் அவரோட சொம்பு ரெண்டும் அந்த பிரச்சார யுக்தி ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.